கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் எப்படியாவது இந்த முறை என்டிஏவுக்குள்ளே வேட்பாளர் ஆகிவிட வேண்டும், தன்வசம் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை கொண்டு வந்து விட வேண்டும் என்பதில் பாஜக மிக தீவிரமாக காய்களை நகர்த்துகிறது. இந்த பணியிலே தான் என்னன்னா, கன்னியாகுமரி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட தோவாளை அகஸ்தீஸ்வரம் ஒன்றியங்களை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனி தீர்மானம் போட்டு தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களிடத்தில் தந்திருக்கிறார்கள். நயினார் நாகேந்திரன் அவர்களும் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவாதத்தை, உறுதியை தந்திருக்கிறாராம். எப்படிப்பட்ட உறுதினா, நிச்சயமாக 2026 தேர்தலில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியே போட்டியிடும் என்கிற அந்த உத்தரவாதத்தை இன்றைக்கு பாஜகவினுடைய நிர்வாகிகளுக்கு தந்திருப்பதாக இன்றைக்கு பேசப்படுகிறது. அது மட்டுமல்ல தோழர்களே, இன்றைக்கு RSS அகில இந்திய தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய மோகன் பகவத், அந்த மோகன் பகவத் அவர்களை பொறுத்த மட்டில் அவர் என்ன பண்ணுதாருன்னா, வருடத்துக்கு 22 நாட்கள் அவர் எங்க வந்து தங்கிட்டு போறாருன்னா, கன்னியாகுமரியில் இருக்கிற விவேகானந்தா கேந்திராவில் வந்து தங்கி விட்டு போகிறார். அதை அவர் வாடிக்கையாக வைத்திருக்கிறார். ஆக கடந்த மாதம் 18ஆம் தேதி கூட மரியாதைக்குரிய மோகன் பகவத் அவர்கள் எங்க வந்திருக்காருன்னா, கன்னியாகுமரியில் இருக்கிற விவேகானந்தா கேந்திராவிலே வந்திருக்கிறார். ஆக விவேகானந்தா கேந்திராவிலே வந்த அந்த மோகன் பகவத் என்ன பண்ணியிருக்காருன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து ஒரு இண்டோர் மீட்டிங்கை போட்டிருக்கிறார். அந்த இண்டோர் மீட்டிங்கிலே பல்வேறு சமாச்சாரங்கள் குறித்து பேசிய மோகன் பகவத் என்ன பேசியிருக்காருன்னா, பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களும் தோழர்களும் பம்பரமாக சுழன்று பணியாற்ற வேண்டும். ஏன்னா 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும், என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். அதோடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகளையும் என்டிஏ கைப்பற்ற வேண்டும். ஆக அதற்கு முனைப்போடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை சொன்ன அந்த மோகன் பகவத் அவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்திலே தான் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த அகஸ்தீஸ்வரம் தோவாளை ஒன்றியங்களை சார்ந்த நிர்வாகிகள் பலர் பேசியிருக்கிறார்கள். அப்படி பேசிய நிர்வாகிகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை 2026 பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட வேண்டும். ஏன்னா கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த மட்டும் இந்துக்கள் அதிகமாக வாழுகிற தொகுதியாக பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகளிலேயே ஒரு சட்டமன்ற தொகுதியில் அதிகமாக இந்துக்கள் வாழுகிறார்கள்னா அது கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறது. ஆக இந்த முறை கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை நாம் நம்வசப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை மோகன் பகவத் அவர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்வமாக காது கொடுத்து கேட்டிருக்கிறார். அவர் ஆர்வமாக காது கொடுத்து கேட்டவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் எழும்பி இருக்கிறது. என்னன்னா, நாம தான் வருடத்துக்கு 22 நாட்கள் இந்த கேந்திராவிலே விவேகானந்தா கேந்திராவிலே தங்கிவிட்டு போகிறோம். ஆக நாம் தங்கிவிட்டு போகிற இந்த விவேகானந்தா கேந்திரா கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கிறது. ஆக இந்த பகுதி, இந்த சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வசம் இருந்தால் நமக்கும் நல்லது தானே என்கிற அளவுக்கு அவர் சிந்திக்க துவங்கி இருக்கிறார். ஆக சிந்திக்க துவங்கி இருக்கிற அந்த மோகன் பகவத் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, மரியாதைக்குரிய அந்த அமைப்பினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கிற கேசவ விநாயகம் என்கிறவரை அழைத்து இது குறித்து பேசியிருக்கிறார். பேசி என்ன சொல்லியிருக்காருன்னா, கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் உரிய ஆவண அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற கட்டளையை அந்த அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் அவர்களுக்கு இந்த அகில இந்திய தலைவராக இருக்கிற மோகன் பகவத் அவர்கள் கொடுத்திருப்பதாக ஒரு நம்பப்படும்படியான செய்தி இன்றைக்கு கன்னியாகுமரி தொகுதியிலே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாசிக்கப்படுகிறது.